Hi guys, இன்னைக்கு nilpotent என்னதுப்பா nilpotent definition பத்தி பார்க்க போறோம். nilpotent என்ன சொல்லுது பாத்துறோமா definition? சரி. இப்போ a group G is said to be nilpotent. ஒரு group G எப்ப nilpotent சொல்லலாம்னா ஓகேங்களா? எப்ப nilpotent சொல்லலாம்னா if it has a normal series இருக்கணும். ஒரு normal series எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ G0 contained in G1 contained in G2 contained in up to contain Gn. இப்போ ஒரு group இருக்கு ஓகேங்களா? இதுல இருந்து சப் குரூப்ஸ் எப்படி எல்லாம் எடுக்கலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஐடென்டிட்டி இருக்குனா ஐடென்டிட்டியை ஒரு G0 ன்னு ஒரு சப் குரூப்பா எடுக்கலாம். சோ இன்னொரு சப் குரூப்பை G1 ன்னு எடுக்கலாம். இன்னொரு சப் குரூப்பை G2 ன்னு எடுக்கலாம். இப்படியே அப் டு Gn வரை எடுக்கணும். எடுத்தா இந்த ஃபைனலா எடுத்த குரூப் இருக்கு இல்லையா? nth சப் குரூப் அது குரூப்பாவே கிடைக்கும். இனிஷியலா எடுக்கிறது ஐடென்டிட்டியாவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நார்மல் சீரிஸ் எடுத்துக்கணும். இதுல உள்ள ஒவ்வொரு Gi இருக்கு இல்லையா? ஓகேங்களா? அது என்ன கண்டிஷன்? ஒவ்வொரு Gi each Gi is the normal subgroup. எதுக்குப்பா நார்மல் சப்குரூப்பா இருக்கும்? நார்மல் சப்குரூப் ஆஃப் G. ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன். nilpotent இன்னொரு கண்டிஷன் என்னன்னா Gi plus 1 divided by Gi which is contained in center of G கான்செப்ட்ல இருக்கு பாத்தீங்களா? G by Gi. சோ இந்த மாதிரி இருக்குறத சென்ட்ரல் சீரிஸ் னு சொல்வாங்க. இது நார்மல் சீரிஸ். இதுல இருந்து எடுக்கக்கூடிய சீரிஸ் வந்து சென்ட்ரல் சீரிஸ். இதுல இருந்து I எப்படி இருக்கும்? 1 2 3 up to n minus 1. ஓகேங்களா? சரி. இப்போ எப்படி நம்ம வந்து nilpotent டெஃபினிஷன் பார்த்தோம். ஒரு குரூப்பை எப்போ nilpotent சொல்லலாம்னா அதுல ஒரு நார்மல் சீரிஸ் இருக்கும். அந்த சீரிஸ்ல உள்ள ஒவ்வொரு G யையும் G க்கு நார்மல் சப் குரூப்பா இருக்கும். இது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனும். இரண்டாவது Gi plus 1 divided by Gi which is contained in center of G கான்செப்ட்ல இருக்கு இல்லையா? இது வந்து சென்ட்ரல் சீரிஸ் னு சொல்வாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுனா அந்த குரூப் எப்படி இருக்கும்னா nilpotent. அந்த G ய நம்ம nilpotent சொல்லிக்கலாம். இப்போ இன்னொரு தியரம் பார்க்க போறோம். இத பேஸ் பண்ண ஒரு தியரம். தியரம் வந்து every என்னதுப்பா? every nilpotent group is solvable. Converse is not true. அதாவது ஒவ்வொரு nilpotent குரூப்பும் solvable னு சொல்லலாம். பட் ஒவ்வொரு solvable குரூப்பையும் nilpotent னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? நம்ம solvable னா என்னன்றதை ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த சால்வபிள்கான டெஃபினிஷனை இப்போ என்னன்னு சொல்றேன். அதுக்கு அப்புறம் நம்ம ப்ரூஃப்குள்ள போனா கொஞ்சம் ஈஸியா புரியும் நீங்க கோ த்ரூ பண்றதுக்கு. சரி, இப்போ வந்து சால்வபிள் டெஃபினிஷனை பார்ப்போம். என்ன சொல்றாங்கப்பா? ஒரு குரூப்பை எப்போ சால்வபிள் னு சொல்லலாம்னா ஓகேங்களா? ஒரு சீக்வென்ஸ் இருக்குது. G0 G1 G2 up to Gn வரையும். இந்த Gn எல்லாம் வந்து எதோடைய சப் குரூப்? G யோட சப் குரூப். ஒரு சப் குரூப் உடைய செயின் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு செயின் எக்ஸிஸ்ட் ஆகுது. எப்படி எடுத்தோம்ன்றத நான் ப்ரீவியஸா சொன்னேன் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு செயின் எக்ஸிஸ்ட் ஆகுது. இத இங்க சால்வபிள் சீரிஸ் னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல என்னன்னா இதுல உள்ள ஒவ்வொரு Gi ஒவ்வொரு Gi Gi plus 1 க்கு நார்மல் சப் குரூப்பா இருக்கணும். இது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனும். இரண்டாவது கண்டிஷன் Gi plus 1 divided by Gi அது abelian குரூப்பா இருக்கணும். அது abelian குரூப்பா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் இங்க சால்வபிள் குரூப். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருக்குது. அந்த சீரிஸ்ல உள்ள ஒவ்வொரு Gi யும் நார்மல் சப் குரூப் Gi plus 1 ன்றதை சாட்டிஸ்ஃபை பண்ணனும். இரண்டாவது Gi plus 1 divided by Gi வந்து abelian சொல்லணும். abelian னா ஒண்ணுல காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணனும். ஓகேங்களா? சோ சால்வபிள்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ப்ரீவியஸா nilpotent னா என்னன்னு பார்த்தோம். இப்போ தியரம்கான ப்ரூஃப்குள்ள போயிடுவோம். ஓகேங்களா? ப்ரூஃப் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் nilpotent குரூப்ன்றது இங்க given. let G be a nilpotent group. ஆமாவா? சரி. நம்ம G எப்போ nilpotent குரூப்னு சொல்லிட்டோமோ மேல இருக்க டெஃபினிஷனை அப்படியே எழுத ஆரம்பிச்சிர வேண்டியதான். அப்போ இந்த குரூப்புக்கு என்ன இருக்கும்? G
must have a ஒரு நார்மல் சீரிஸ் இருக்கும் இல்லையா, ஒரு நார்மல் சீரிஸ். அப்படி அது எப்படி இருக்கும், அது எப்படி சப்குரூப்பாக இருக்குன்னு மேலே சொன்னேன் இல்லையா, நார்மல் சீரிஸ் such that எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். மேலே பார்த்தோம் இல்லையா, G0 contained in G1, ஓகேங்களா, contained in G2 up to Gn. இதுக்கான ஃபைனல் குரூப்பாக இருக்கும், இனிஷியல் டேர்ம் ஐடென்டிட்டியாக இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு என்னது என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஜிஐயும் நில்பொட்டன்டான டெஃபினிஷன், ஒவ்வொரு ஜிஐயும் இஸ் த நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன, gi plus 1 divided by gi which is contained in center of g divided by gi. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நில்பொட்டன்ட். அந்த நில்பொட்டன்ட்டுக்கான டெஃபினிஷனை, அதாவது ஜி வந்து நில்பொட்டன்ட் குரூப்புன்னு சொன்னதுனால அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஜியா என்னென்னன்றதை எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஜிஐ வந்து ஜிக்கு நார்மல் சப் குரூப்புன்னு சொல்லியாச்சுங்க. இப்போ இங்கேருந்து எடுத்து ஒன்று ஒன்றா சொல்ல போகிறோம். என்ன சொல்லலாம், since gi is the normal subgroup of g. ஆமாப்பா, நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜின்றது நமக்கான டெஃபினேஷனு. சரி, ரைட்டு. இப்போ இன்னொன்று என்ன தெரியும், நல்ல இப்போ ஜிஐ எப்படி குரூப்லேருந்து சப்குரூப் எடுத்து பார்த்தோம், ஜிஐ ப்ளஸ் 1. இப்போது இந்த ஜிஐ காட்டிலும் ஜிஐ இது வந்து கண்டெய்னாக இருக்கும், பெருசாக இருக்கும். இந்த செட்டு தான் பெருசாக இருக்கும் முந்தின செட்டை காட்டிலும். ஆமாம் தானே. ஸோ ஜிஐ வந்து ஜிக்கு நார்மல் சப் குரூப்புன்னு சொல்லிட்டோம். ஆமாம் தானே. அந்த ஜிஐ வந்து ஜிஐ ப்ளஸ் 1 கண்டெய்னாக இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிக்கலாம், இந்த ஜிஐ இஸ் த நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜிஐ ப்ளஸ் 1ன்னு சொல்லிக்கலாமா. therefore ஜிஐ இஸ் த நார்மல் சப் குரூப். என்னதுப்பா, நார்மல் subgroup of gi plus 1. இப்போ சால்வபிள் குரூப்புக்கான முதல் கண்டிஷனை என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கோம், டெரைவ் பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, எபிலியன் சொல்ல போகிறது தான் நெக்ஸ்ட் கண்டிஷன். சரி, ஆல்சோ என்ன கிவன், நில்பொட்டன்ட்டுக்கான கிவன் என்ன, gi plus 1 by gi வந்து which is contained in z of g by gi, சென்டர் ஆஃப் ஜி. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு சென்ட்ரல் சீரீஸும் எபிலியனாக இருக்கும். ஃப்யூச்சரில் அதுக்கான டெரிவேஷன் ப்ரூஃபை பார்ப்போம். இப்போ அந்த ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். we know that every central series is an abelian. அதாவது ஒவ்வொரு சென்ட்ரல் சீரீஸ், இதுலேருந்து ஒவ்வொரு சென்ட்ரல் சீரீஸ் எப்படி இருக்குமா, எபிலியனாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ இது எபிலியன் சொன்னனால இதுவும் நமக்கு எபிலியன் தான். therefore gi plus 1 divided by gi is abelian. ஓகேங்களா. ஸோ இது எபிலியன் சொல்லியாச்சு, முன்னாடி நார்மல் சப் குரூப்புன்னு சொல்லியாச்சு. ரெண்டு கண்டிஷன் வந்ததுனால இந்த ஜியை சால்வபிள்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், தீர முடிஞ்சா அப்படின்னா அது எப்படி முடியும், கான்வர்ஸையும் என்ன சொல்லணும், நீ நாட் பி ட்ரூ. ஓகேங்களா, அதையும் சொல்லணும். அப்போது கான்வர்ஸ் பார்ட்டையும் ப்ரூவ் பண்ணணும். என்ன கான்வர்ஸ் பார்ட்டு, கான்வர்ஸோட ஸ்டேட்மெண்ட், இஃப் ஜி இஸ் சால்வபிள் குரூப், இஃப் ஜி இஸ் சால்வபிள் குரூப் தென் இட் இஸ் நாட் நெசசரிலி நில்பொட்டன்ட் அப்படின்றது தான் சொல்லணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா, அது ஒவ்வொரு நில்பொட்டன்ட் குரூப்பும் சால்வபிள் குரூப்புன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, பட் ஒவ்வொரு சால்வபிள் குரூப்பும் நில்பொட்டன்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லாமலையும் இருக்கலாம். அப்போது அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதை எடுக்கிறதுக்கு S3 நம்ம எப்படி எழுதலாம், பெர்முடேஷன் வச்சு S3 எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு தடவை அதை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வி ப்ரூவ் S3 is solvable அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு S3 இது எந்த சால்வபிள் குரூப்பும் நில்பொட்டன்ட் கிடையாதுன்றதுக்கு S3 சால்வபிள் அப்படின்றத கொண்டாடணும். சரிங்களா. சரி, அப்போ அது என்னப்பா S3, இதை நான் குரூப்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். S3 எப்படி எழுதணும் வீடியோ செக் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
E 1, 2, 1, 3, 2, 3, 1, 2, 3, 1, 3, 2. இதுதான் S3. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த S3-யை எப்படின்னு கொண்டு வரணும்? சால்வபிள்னு கொண்டு வரணும். சரி, ரைட். இப்போது இதில் நான் 3 எடுக்க போகிறேன். ஓகேங்களா? G0. இந்த G0-ஐ நான் ஒரு ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். G1. G1-னை E1, 2, 3 இந்த மாதிரி 3ஆக வர மாதிரி எடுத்துக்கிறேன்னா இதை A3ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ஆல்டர்னேட்டிங் குரூப்னு சொல்லுவாங்க. இது A3ன்றது ஆல்டர்னேட்டிங் குரூப். இப்போ அடுத்து G2. G2-வை Gனே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா மொத்த குரூப்பையும் நான் G2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஜியிலேருந்து எப்படி நார்மல் சப் குரூப் எடுக்கிறதுன்றத, சப் குரூப் எப்படி கொண்டாடுறன்றத ஒரு டயக்ராம் வச்சு நான் ப்ரீவியஸாக பார்த்தேன் இல்லையா? ஒரு தடவை ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸியாக ஏன் இது இப்படி தான் எடுக்கணுமானா இப்படிலாம் எடுக்க தேவையில்லை, எப்படினாலும் எடுத்துக்கலாம். எனக்கு கன்வீனியண்ட்டாக நான் இப்படி எடுத்துக்கிறேன். இதை வச்சு சால்வபிள்னு நான் எப்படி கொண்டாடுறேன்னு பாருங்கள். சின்ஸ் நம்ம A3 என்ன எடுத்தோம்? சின்ஸ் நம்ம A3 வந்து E1, 2, 3, 1, 3, 2ன்னு எடுத்தோம் இல்லையா? அந்த இது எப்பயுமே நார்மல் சப் குரூப்பாக எதுக்கு இருக்கும்? குரூப்புக்கு இருக்கும். நார்மல் சப் குரூப் ஆஃப் அ குரூப். என்ன குரூப்பு? S3. ஓகேங்களா? சின்ஸ் A3-யை தான் என்னென்னு எடுத்திருக்கோம்? குரூப் 1ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? A3 தான் குரூப் 1. இங்கே S3-ன்றது அப்படியே குரூப்பாகவே மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். அந்த குரூப்பை G2-ல் இப்போ நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு சின்ஸ் இதுலேருந்து என்ன தெரியணும்னா G1 இஸ் நார்மல். ஏன்னா A3-ன்றது G1 இல்லையா? நார்மல் சப் குரூப் ஆஃப் எதுப்பா நார்மல் சப் குரூப்பு? S3 என்ன? G2. அப்போது சின்ஸ் என்னது? ஐடென்டிட்டி எப்பயுமே மிச்ச குரூப்புக்கு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். நார்மல் சப் குரூப் ஆஃப் G1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐடென்டிட்டின்றது G0ன்னு எடுத்துருக்கோம். அப்போது இது இம்ப்ளைஸ் G0 இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் எதுக்கு? G1க்கு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுப்பா? கரெக்டாக கண்டுபிடிங்க பாப்பா என்ன தெரியுதுன்னு. எஸ், என்னென்னா ஒவ்வொரு ஜிஐயும் அதோட GI + 1க்கு நார்மல் சப் குரூப்பாக இருக்குது. therefore each GI is the normal என்னப்பா? நார்மல் சப் குரூப் ஆஃப் GI + 1. அப்போது இதுதான் என்னது? சால்வபிள் குரூப்பினுடைய முதல் கண்டிஷன். ஆமாவா? முதல் கண்டிஷனை ஒரு வழியாக சொல்லி முடிச்சாச்சு. அப்போது ரெண்டாவது கண்டிஷன் என்னது? எபிலியன் சொல்லணும். ஆமாம் தானே? ரெண்டாவது கண்டிஷனு எபிலியன் சொல்லணும். அதுக்கு முதல் இந்த சீரீஸை வாங்கிக்குவோம். ஃபஸ்ட்டு கன்சிடர் த சீரீஸ். என்ன சீரீஸ்ப்பா? இப்போ என்ன சீரீஸு? G0 contained in G1 which is contained in G2 up to contained in Gn. ஆமாம் தானே? சரி, ஓகே. இது ஃபைனல் வந்து குரூப்பாகவே இருக்கும். இனிஷியல் வந்து ஐடென்டிட்டியாக இருக்கும். இப்படியான சீரீஸை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? கன்சிடர் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இது சிம்பிளாக பாருங்களேன். இப்போ ஆர்டர் ஆஃப் G2/G1 கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி? ஆர்டர் ஆஃப் G2 / ஆர்டர் ஆஃப் G1. ஆமாவா? இப்போ G2ன்றது என்னது? விச் இஸ் நத்திங் பட் S3. S3ல் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 6 எலமெண்ட் இருக்குது. G1ல் என்னென்ன எடுத்திருக்கோம்? என்னென்ன எடுத்திருக்கோம் தெரியும் இல்லையா? ஐடென்டிட்டி 1, 2, 3, 1, 3, 2 3 எலமெண்ட் தான் எடுத்திருக்கோம். அப்போது இதுக்கான ஆர்டர் வந்து 2. அடுத்து ஆர்டர் ஆஃப் G1 / G0. ஓகேங்களா? இது எப்படி எடுக்குதுப்பா? ஆர்டர் ஆஃப் G1 / ஆர்டர் ஆஃப் G0. இது என்னப்பா? G1ன்றது இங்கே தான் பார்த்தோம் 3. G0ன்றது ஐடென்டிட்டி 1 தான். இப்போ 3/1ன்றது 3. இதெல்லாம் என்னதுப்பா? ப்ரைமா? இதெல்லாம் ப்ரைம் தானே? அப்போ இதுக்குள்ள ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துருவோம். அதையும் ரிசல்ட் என்ன ரிசல்ட்டு? எ குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர். என்னப்பா? ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக் and hence it is abelian and hence it is abelian. ஸோ இது ப்ரைம் ஆர்டர் வந்து சைக்கிளிக்காக இருந்தால் இது எபிலியன் சொல்லலாம். இதுக்கான ரிசல்ட்டையும்
நம்ம ஒவ்வொரு தியரத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ரிசல்ட்டையுமே வந்து ஃப்யூச்சரில் ப்ரூஃப் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி அப்படி தான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் ப்ரீவியஸ் வீடியோவில் அதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுக்கு அங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு தியரத்தில் யூஸ் பண்ணுற ரிசல்ட்டையுமே வந்து ஃப்யூச்சர் கிளாஸஸில் நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் என்ன ரிசல்ட்டு, குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் சைக்கிளிக்னா அது அபிலியனாக இருக்கும். ஆமாவா? சரி, ரைட்டு, பாருங்களேன். ஃபஸ்ட் என்ன, G2 by G1. ஆமாவா? ப்ரீவியஸாக G1 by G0. இதெல்லாம் என்னதுப்பா, அபிலியன் ஆர்டர்ஸ். என்ன ப்ரைம் ஆர்டர் தான் எபிலியன் சொல்லியாச்சுல, எபிலியன் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம், எபிலியன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போது GI + 1 by GI. இது GIனா இதோட ஒரு 1 ஆட் ஆகிருக்கு, இது GIனா இதோட 1 ஆட் ஆகிருக்கு. அப்போ இதுலேருந்து என்னப்பா சொல்லலாம், வெரி குட், என்ன சொல்லிக்கலாம், GI + 1 divided by GI எஸ் அபிலியன். எவ்வா சால்வபுள்னு சொல்லியாச்சு இல்லையா, சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ therefore G is என்னதுப்பா, சால்வபிள். ஆமாம் தானே, 2 கண்டிஷன் சொல்லியாச்சு இல்லையா? அப்போ இது சால்வபிள்னு சொல்லியாச்சு. என்ன சொல்லணும், இது நில்போட்டன்ட் இல்லை அப்படின்றத சொல்லணும். ஏன்னா கான்வர்ஸ் பார்ட் அதானே சொல்லுது. சரி, ரைட், இப்போ அதையும் சொல்லிடுவோம். நவ் என்ன சொல்லணும், we have to show that. என்ன சொல்லணும், G is not nilpotent. நில்போட்டண்ட்டாக இல்லை அப்படின்றத சொல்லணும். எதுக்கு சொல்லணும், நம்ம ப்ரீவியஸாக ஒரு தியரம் பண்ணோம் இல்லையா, என்ன தியரம் சொன்னோம், எவ்ரி சால்வபிள் குரூப் இஸ் நில்போட்டன்ட். அது தப்புன்னு சொல்லி கான்வர்ஸ் பிளாட் பண்ணோம் இல்லையா, அதை இவ்வளோ தூரம் ப்ரூவ் பண்ணி நில்போட்டன்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தியரம் கான்வர்ஸ் பார்ட்டு ட்ரூ கிடையாதுன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? சரி, அப்போ எவ்ரி நில்போட்டன்ட் தான் சால்வபிள், கான்வர்ஸ் பார்ட் ட்ரூ கிடையாது, அதுதான் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டு நில்போட்டன்ட்ல இந்த G, இங்கே இருக்க G தான் என்னது, S3. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த G தான் S3. S3 பற்றி தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதோடைய இது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபைனலாக அது எடுத்ததுனால ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணுறோம். S3 இப்போ சால்வபுளாக இருக்குது. ஓகேங்களா? அதோடைய கான்வர்ஸ் பார்ட் வந்து எனக்கு வந்து சால்வபிள் கிடையாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எனக்கு சால்வபிள் கிடையாது, நில்போட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அந்த தியரமும் ட்ரூவாக வராது அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறோம். இதுதான்ப்பா. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நில்போட்டன்ட் பார்க்குறோம். G என்ன சொன்னேன், S3. S3 என்னென்ன, ஐடென்டிட்டி 1,2, 1,3, 2,3, 1,2,3, 1,3,2. இதெல்லாம் வந்து S3யில் உள்ள குரூப்ஸ். சரி, ஓகே. இப்போ இதில் உள்ள ஆர்டர் என்னப்பா, ஆர்டர்ன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன குரூப் தான் ஆர்டர். இப்போ 1 2 3 4 5 6. ஓகேங்களா? சரி, ஏதாவது ஒரு 2 எலிமெண்ட் எடுப்போமே, எனி 2 எலிமெண்ட். Take any 2 elements in G. என்ன எடுக்கலாம், 1 2 எடுப்போமா, வேறு பக்கத்தில் எடுத்துக்கலாம், 1 2 1 3. அப்போ 2 பெர்முடேஷன் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ அதுக்கு என்ன கிடைக்குன்னா 1 2 3. அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 3 அப்படின்னா 1 2. இதை மாற்றி போட்டு பண்ணி பார்க்குறேன். அப்படி பண்ணி பார்க்கும்போது 1 3 2 கிடைக்குது, 1 3 2 கிடைக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, 1 2 1 3, இது வந்து 1 2 3 ஆகிடுது. 1 3 1 2ன்றது 1 3 2. எப்படி பெர்முடேஷன் பண்ணுறதுன்னு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பாருங்கள். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 1,2 1,3யும் இதை மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது என்ன ப்ராப்பர்ட்டி, எஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இட் இஸ் நாட் காமுடேட்டிவ். வாட் இஸ்பா, இட் இஸ் நாட் காமுடேட்டிவ். ஸோ இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா இது என்னன்னு சொல்ல முடியாது. தேர்ஃபோர் இந்த S3 இஸ் நான் எபிலியன். ஆமாவா, S3 இஸ் நான் எபிலியன். ஆமாவா, அப்போது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணல, இந்த S3 எபிலியன் குரூப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு கண்டிஷன் இருக்குப்பா, முன்னாடியே பார்த்துருக்கோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இஃப் அ குரூப் G, ஒரு குரூப் வந்து எபிலியனாக இருக்கும் பட்சத்தில், ஒரு குரூப் எபிலியனாக இருக்கும் பட்சத்தில் அந்த குரூப்பும் சென்டர் ஆஃப் ஜியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா?
நமக்கு தான் என்னன்னு வந்திருக்குது, நான் எபிலியன் வந்திருக்குது. ஸோ சின்ஸ் S3 இஸ் S3ன்றது தான் என்னது குரூப்பு இஸ் நான் எபிலியன் அப்படின்றதுனால ஓகேங்களா, ஜியும் சென்டர் ஆஃப் ஜியும் ஈக்குவல் கிடையாது. புரியும்னு நினைக்கிறேன். ஜியும் சென்டர் ஆஃப் ஜியும் ஈக்குவல் கிடையாது. சரி, அப்போ இதில் வந்து பார்த்துக்கோங்க, ஆர்டர் ஆஃப் ஜின்றது நமக்கு என்ன வந்திருக்கு, 6 வந்திருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக் சைடு யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. சரி, ஜியும் சென்டர் ஆஃப் ஜியும் ஈக்குவல் கிடையாது. எப்போ ஜியும் சென்டர் ஆஃப் ஜியும் ஈக்குவல் கிடையாதோ இதுக்கான ஆர்டரும் ஈக்குவலாக வராது. ஸோ ஆர்டர் ஆஃப் Z of Z நாட் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி. இந்த ஆர்டர் ஆஃப் ஜி தான் நமக்கு என்னப்பா 6. சரி ரைட்டு. இந்த Z ஆஃப் ஜி என்னதுப்பா, ஒன்றும் இல்லை சென்டர் ஆஃப் ஜி. அப்படியா இருந்தாலும் ஜியோடைய சப் குரூப் தான் சென்டர் ஆஃப் ஜி. ஆமாம் தானே. சின்ஸ் Z ஆஃப் ஜி இஸ் எ சப் குரூப். எதோடைய சப் குரூப்பு, ஜியோடைய சப் குரூப்பு. சரி ரைட்டு. லக்ராஞ்சி தீரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குது இல்லையா? we know that லக்ராஞ்சி தீரம் என்ன சொல்லுது, லக்ராஞ்சிஸ் தீரம் order of subgroup divides order of group. ஆமாம் தானப்பா, இதானே சொல்லுது. சரி, இதில் நம்ம என்ன சொல்லிக்கலாம், order of Z of Z divides order of G. இந்த order of G தான் என்னதுப்பா, order of Z of G divides 6. அப்போது இதை டிவைட் பண்ணுதுன்னா இதோடைய ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும். ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் factors of order of Z of Z எப்படி இருக்கும், 1 இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம், அல்லது 3 இருக்கலாம், அல்லது 6. ஏன்னா 6னுடைய ஃபேக்டர்ஸ். இப்போ ஆர்டர் ஆஃப் Z of G இஃப் கண்டிஷன், ஆர்டர் ஆஃப் Z of G ப்ரைமாக இருக்குது, ப்ரைமாக எடுத்துக்கிறேன், 2 or 3 இது ப்ரைமாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தென் அப்போ ஆர்டர் ஆஃப் G by Z of G எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் G டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் Z of G. இதுக்கான டெஃபினிஷன் இதானே. சரி, ஆர்டர் ஆஃப் G எத்தனை, முன்னாடி பார்த்தோம் 6 எலமெண்ட் இருக்குது. ஆர்டர் ஆஃப் Z of G ஒன்று 2 இருக்கலாம் அல்லது 3 இருக்கலாம். அப்போ கிடைக்கக்கூடியது 3, 2 1s are 2, 2 3s are 6, அல்லது 3 1s are 3, 3 2s are 6, 2 இருக்கலாம். ஓகேங்களா, இது ரெண்டுமே ப்ரைம் இல்லையா, இது ரெண்டுமே ப்ரைமு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், we know that என்ன பார்த்தோம், a group of prime order இருக்கு இல்லையா. ஸோ ப்ரைம் ஆர்டர் எங்கெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் சைக்கிளிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதுக்கான ப்ரைம் ஆர்டர் என்ன, G by Z of G. ஆமாவா, அதானே பார்த்தோம் ஆர்டரு. அப்போ இது சைக்கிளிக்காக இருக்கும். இன்னொரு ரிசல்ட் என்னன்னா, என்னது, எவ்ரி சைக்ளிக் குரூப் வந்து எப்படி இருக்கும், அபிலியனாக இருக்கும். இந்த ரிசல்ட்லாம் ஃபர்தர் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது ப்ரைம் ஆர்டர் சைக்கிளிக்காக இருக்கும். அப்போ இது சைக்கிளிக், ஏன்னா ப்ரைம் ஆர்டர் தானே வந்தது. ஸோ ப்ரைம் ஆர்டர் தான் வந்தது. எதுக்கான ப்ரைம் ஆர்டர், இதுக்கான ப்ரைம் ஆர்டர் வந்தது. அப்போ இது சைக்கிளிக்காக இருக்கும். சைக்கிளிக் குரூப் எபிலியன்னா G இஸ் அபிலியன். இது கரெக்டாப்பா. என்ன வந்துச்சு நமக்கு, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலைல, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலைல, நான் எபிலியன் வந்திருக்குல்ல, அங்கே எபிலியன் வந்திருக்கு. அப்போ கான்ட்ராடிக்ஷன் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ அது வந்து 2ஓ 3ஓ வரக்கூடாது. இங்கே ஆர்டர் ஆஃப் Z of G 2ஓ அல்லது 3ஓ போட்டதுனால தான் அங்கே எபிலியன் வந்திருக்குது. அப்போது 2ஓ 3ஓ போடக்கூடாது. 6 ப்ரைம் கிடையாது. இப்போ வேறு வழி இல்லை, ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு தான் இங்கே நம்ம கொண்டாட முடியும். ஆமாம் தானே. சரி, இப்போ G இஸ் அபிலியன். இது கான்ட்ரடிக்ஷன், விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். எது இப்போ கான்ட்ரடிக்ஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடி, நான் எபிலியன் வந்துருச்சு. அப்போ ஆர்டர் ஆஃப் Z of G வந்து 2ஓ அல்லது 3ஓவோ இருக்க முடியாது. அப்போ the only possibilities தான் என்ன, ஸோ only possibilities of order of Z of G என்னதுப்பா, ஒன்று. அந்த ஒன்றுமே என்னது, Z of G ஐடென்டிட்டி. இப்போது இந்த Z of G வந்து ஐடென்டிட்டி கிடச்சிருக்கு இல்லையா.
சென்டர் இப்படி கிடைச்சாலே சென்டர் ஆஃப் ஜி வந்து ட்ரிவியல்னு அர்த்தம். இப்படி கிடைச்சா சென்டர் ஆஃப் ஜி வந்து ட்ரிவியல்னு அர்த்தம். சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் நில்போட்டன்ட்டில் சென்டர் ஆஃப் ஜி ஐடென்டிட்டியாக வரக்கூடாது. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் நில்போட்டன்ட் குரூப் இருக்கு இல்லையா, நில்போட்டன்ட் குரூப் இது ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ ஐடென்டிட்டின்னு வருது. அப்போ இதுலேருந்தே தெரியுது ஜி வந்து குரூப்ன்றது S3 which is not nilpotent. நாட் nilpotent வந்துருச்சா? அப்போ S3ன்றது சால்வபிள்னு பண்ணிட்டோம். ஆனால் இங்கே என்ன nilpotent வரல. அப்போது ஒரு எக்ஸாம்பிளில் சால்வபிள்னு எடுத்துகிட்டு ரிட்டன் nilpotent வராதனால நம்ம ப்ரீவியஸாக ப்ரூவ் பண்ண தியரம் கான்வர்ஸ் வந்து need not be true. ஓகேங்களா? therefore converse is not true. So every solvable group is need not to be a nilpotent. ஆமாவா? இதானே சொல்லணும். அப்போ hence proved. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக கோத்ரூ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக எடுத்திருக்கேன். தமிழில் எந்த சேனல்லையுமே இந்த தியரம் இல்லை. ஸோ பொறுமையாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு பாருங்கள், புரியும். தேங்க்யூ.